ஆன்மீக அன்புகளுக்கு எனதுக்கு வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் ஆவணி மாதம் 18ஆம் தேதி 3/9/2024 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று கீழ்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:47 2:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. இன்றைய திதி இன்று காலை 7:59 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:50 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:50 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:59 வரை நாகமும், பின்பு இரவு 8:54 வரை கிறிஸ்துகினம், பின்பு பவம். இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 1:50 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா உத்திராடம் திருவோணம் சந்திராசிரமத்தினால பேச்சுக்களின் செயலில் கொஞ்சம் அமைதியாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வருவாய் பற்றிய ஒரு எண்ணங்கள் இருக்க போதும். உங்களுக்கு வருவாயை அதிகரிக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு சேர வேண்டிய வரவுகளை நீங்கள் பெறுவதற்கோ அது பற்றிய ஒரு எண்ணங்கள்லாம் அன்றைக்கி இருக்க போது. உங்களுக்கு எப்படியாவது போய் அந்த வர வேண்டிய காசை வாங்கினா பிஸ்னஸ் டெவலப் பண்ணி நம்ம கொஞ்சம் லாபத்தை அதிகம் பார்க்குற சில எண்ணங்கள்லாம் வரப்போது. உங்களுக்கு உத்தியோக பணி இருக்கிறலாம் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாள் அமைப்போது. உங்களுக்கு உங்கள் உடன் இருக்கிறவங்களாலே தேவையற்ற அலைச்சல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு வியாபார சம்பந்தமான வெளியூர் பயணம் இருக்கிறதால அந்த வெளியூர் பயணில் நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கிறதோ, புதிய கஸ்டமர் கிடைக்கிறதோ, நல்ல ஒரு வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு அந்த பயணங்களால் கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்பட்டாலும் அதை கேட்ட உங்களுக்கு அலைச்சல் கேட்ட வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. உங்களுக்கு இந்த இணையம் தளத்தில் பணி செய்யக்கூடிய அன்பர்கள், இந்த ஐடி செக்டர் ஒர்க் பண்ணுறவங்க, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசமாகுது. பயன்படுத்திக்கும் நல்ல ஒரு முன்னெடுத்து பார்த்துங்க. நண்பர்களுடைய வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதால உங்கள் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நண்பர்கள் சப்போர்ட் இருக்கிறதால எதையும் மிக சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. உங்களுடைய பார்ட்னர்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதாலையும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு பொறுமை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையாலேயே நீங்கள் என்னென்ன செய்யணுக்கோ அதை செஞ்சு முடிக்க போகிறீங்க. நீங்கள் அதனால் அந்த சொல் வல்லமே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக போகுது. உங்களுடைய பயணங்களால் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு கூட பணியாளராக இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் செல்வது நல்லது. உங்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. மேலே அதிகாரிகிட்டையும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு அரசு துறையில் உள்ள அன்புகள்லாம் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் குறைந்து ஒரு சமூகமான ஒரு ரொம்ப ரிலாக்ஸான நாளாக இருந்திருக்க போது. உங்களுக்கு கல்வி சார்ந்த சில பயணங்கள்லாம் படிக்கிறதுக்காக போகிறது, எக்ஸாமுக்கு போகிறது, மேல் கல்விக்கு போகிறது, பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக கைவிட போதுனால கல்வியை நீங்கள் விரும்பிய இடத்துல நீங்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக. உங்களுக்கு பழைய நினைவுகளெல்லாம் கொஞ்சம் பழைய விஷயங்களை கொஞ்சம் நினச்சி பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகிறது. உங்களுக்கு கால்நடை மீது ஒரு ஆர்வமும் கால்நடை அபிவிருத்தியும் ஏற்பட போது. விவசாயிகளுடைய பயிர்கள் நல்லா வளர்ச்சி பெற போது. உங்களுக்கு தேவையான இடுபொருள்கள், உங்களுக்கு தண்ணி, பூச்சிக்கொல்லி இதெல்லாம் உங்களுக்கு எந்த தடையெல்லாம் கிடைக்கிறதா உங்களுடைய பயிர் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு அறுவடைக்கு செஞ்சு நல்ல லாபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அமையுது. நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான நாளாகி உங்களுக்கு இன்று அமைகிறது. மிதுன ராசி பார்த்தான்ற உங்களுக்கு
உங்கள் மனசில் இருந்ததால் நீண்ட கால விருப்பங்கள் ஆசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொள்ள போகிறீங்க. நீங்கள் அக்கம் பக்கத்து இருப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்கறதால உங்களுடைய ஒரு முயற்சி நல்ல ஒரு மேம்பாட்டை அடையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. உங்கள் முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கு ஏற்ற சில மாற்றங்களை செய்கின்ற போது அந்த மாற்றங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க போது உங்களுக்கு. உயர்கல்வியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்பட போது உங்களுக்கு. எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடு செய்யுங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு அணுகுமுறையால் ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகிறதால உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை மிக சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நீங்கள் செஞ்சாலும் ஒருவனைக்கிட்டே நண்பனி கொஞ்சம் அன்போடு பழக்கிறதுல கொஞ்சம் அன்பு நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா அந்த கடகத்தினும்போது உங்களுடைய முயற்சிகளில் இது வரைக்கும் இருந்து வந்த கொஞ்சம் தடை என நீங்களே அறிந்து கொள்ள போகிறீங்க. சில விஷயங்கள் நேராக போச்சு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய தடை தாமதங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. பார்த்துங்க. குறுகிய தூர பயணங்களில் கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்கள் என்ன எதிர்காலத்தில் சொல்ல ஒரு பாதை படிக்கிறதா, பிஸ்னஸாக, தொழிலாக, எதை செய்யலான்ற கொஞ்சம் எதிர்கால வாழ்க்கைக்கான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து அதை நோக்கி செல்லக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு. வியாபார பணியில் கொஞ்சம் சிறு மாற்றங்களை செய்து அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கொஞ்சம் உயர் பொறுப்பு இருப்பவரெலாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதால உங்களுடைய பணி கொஞ்சம் சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு. உத்தியோக பணியில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று முழுவதும் நீங்கள் செய்கின்ற ஒரு செயலுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. 8 சனிபவன் இருக்கார். விரயத்தை நிறைய கொடுப்பார். கொஞ்சம் தேவையற்ற பிரச்சனையும் கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு கணவன் மனைவியிலே இந்த சிறு மனசாபங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. 7 சனிபவன் இருக்கார். உங்களுடைய நண்பர்கள் யார் எப்படியாப்பட்ட கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. வியாபார சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் தான். அந்த வெளியூர் பயணங்களாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. உங்களுடைய பயணத்தில் இருந்து வந்த இதுவரை இருந்த சில குழப்பங்களும் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. உங்களை ஒரு ஃபேஸில் நல்ல ஒரு பொலிவோட ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்க போகிறீங்க. உங்களுடைய மாற்றம் உங்களுக்கு தெரிய போகுது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய எண்ணங்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான எண்ணங்களாக இருக்கின்ற காரணம் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா நடக்க போகுது உங்களுக்கு. சகோபணி இருக்கிற அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் யோசித்து விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள். 7 சனிபவன் இருக்கார். சிம்மத்துக்கு கவனமாக இருங்க. கன்னிராசின்னு பார்த்தா அந்த கன்னிக்கு உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிடையே கொஞ்சம் சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து நல்லது உங்களுக்கு. வியாபாரத்தில் இருக்கின்ற போட்டிகளை உங்களுக்கு சமாளிக்க அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியமும் தம்மும் கண்டிப்பாக கிடைக்கும் போது போட்டியில் நீங்கள் சமாளித்து உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் நிலைநிறுத்த போகிறீங்க. நீங்கள் எதிர்பாராத சில வரவுகள்லாம் கைக்கு வரப்போகுது உங்களுக்கு. வரும்னு நினச்சது வராமல் இருக்கும், வராமல் நினச்ச சில விஷயங்கள்லாம் பணங்கள்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. மனசால் சில புதுவிதமான எண்ணங்கள் புதிய கண்ணோட்டங்கள்லாம் இருப்பது உங்களுக்கு. வர்த்தகம் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதால நல்ல ஒரு தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு. உயர் அதிகாரி கொஞ்சம் அனுசரித்து போனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகம் அமைப்பது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படக்கூடிய அனுகூலம் இந்த நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள்லாம் நல்லா இருக்கும் போது உங்களுடைய முதலீடுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் முதலீடு அதிகரிக்கலாம் அன்றைக்கி. அதனால் பண்ணுங்க. நீங்கள் நீண்ட நாள் நீங்கள் நினச்சிட்டு வந்த பிரார்த்தனை பண்ணியிருந்த சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு நிறைவேற போகுது. உங்கள் பணிபுரிகின்ற இடத்துலையும் கொஞ்சம் அமைதியும் நல்ல ஒரு சாந்தமான நிலையை போகிறதால உங்களுக்கு பணியில் எந்த தடையும் இல்லாமல் இருக்க போகுது உங்களுக்கு. உடன்பிறந்தால் கொஞ்சம் ஆதரவாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு. சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுக்கு மனதில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. இந்த சேமிப்பு தொடர்பான சில எண்ணங்கள்லாம் வரப்போது. அந்த சேமிப்பதற்கான ஒரு ஆரம்ப கட்ட நாளாக எடுத்துக்க போகிறீங்க. நீங்கள் எந்த முயற்சிக்கிறதோ அந்த முயற்சியில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழல் ஏற்படுறதா. உங்களுடைய பணி சென்ற இடத்துல நல்ல ஒரு சுகமாக ஏற்பட போது எதையும் நீங்கள் தைரியமாக செஞ்சு முடிக்கலாம். உங்களுடைய பணியாகலும் உயர்வு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதால உங்களுக்கு உடல்நிலையிலிருந்து வந்த மாற்றங்கள்லாம் சீராகி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உள்ள நாளாக அமைகிறது உங்களுக்கு.
உங்களுடைய எதிரியாக இருந்தவங்களாம் கொஞ்சம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய வாடிக்கையாளர்களை கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் சாத்தமாக பேசினா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறது உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா அதிகரிக்க போகுது. உங்களுக்கு கௌரவ பதவியெல்லாம் கொடுத்து உங்களுக்கு நல்லா செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழியில் சில புரிதல் ஏற்பட்டு நல்ல ஒரு தந்தை வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதா சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. நீங்கள் அனைவருடைய ஆதரவையும் பெற்ற ஒரு ஆதரவு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு தாய் வழியில் நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அந்யோன்யமும் ஏற்பட போகுது. உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை உங்களுக்கு கிடைக்கிறதா சில விஷயங்கள் நீங்கள் சாதிக்கலாம். நீங்கள் பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்று வழியை யோசித்து அந்த பிரச்சனை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு வீட்டில் என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு உங்களுடைய சேமிப்பு குறித்த ஆலோசனைலாம் கொஞ்சம் யோசித்து அதை சேமிப்பு குறித்த ஆலோசனையோட சில சேமிப்பை ஆரம்பிக்கிற நாள். உங்களுக்கு உங்களுடைய கடன்களை கொஞ்சம் குறைப்பதற்கான ஒரு முயற்சி இருக்க போகிறீங்க. நீங்கள் அரசு அதிகாரிலாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 12 சனி பகவான் இருக்கார், 7 சனி இறுதியில் இருக்கிறீங்கனால சனியோட தாக்கம் இருக்க தான் செய்யும். சனியோட வீடாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அரசு காரியங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். மனசுக்கு புதுமை தேடலாம் பிறக்க போது உங்களுக்கு வியாபார விதமான பயணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. மகராசன்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட போது உங்களுக்கு மற்றவங்க கொஞ்சம் கோவப்படுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் புதிய முயற்சிகளையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு தான் 12 சனி பகவான் இருக்கார், 7 சனி இறுதியில் இருக்கிறீங்க. ஆனால் சனியோட சொந்த வீடாக இருந்தாலும் அதை தாக்கிறதுக்கு தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பயனற்ற விவாதங்கள், தேவையற்ற வாக்குறுதிகள், அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி தரது, ஜாமீனுக்கு எடுத்து போகிறது தான் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. சில தொழில்நுட்ப கருவிகள் வாங்குறதால அந்த தொழில்நுட்ப கருவிகளை கொஞ்சம் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு கொஞ்சம் வசதிகளாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு ஒண்டி சனி பகவான் ஜென்ம சேர்ந்ததால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சமூக பணியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உடைய சகோதர வழியிலையும் கொஞ்சம் ஒற்றுமை பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு உடைய விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுகிற நாளாக இருக்குது. உங்களுக்கு வியாபார பணிகள் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நுட்பமான சில விஷயங்கள்லாம் புரிந்து கொண்டு செயல்படுறதால எந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைகூட போகுது. உங்களுக்கு உடைய பணி நிமித்தமான பயணங்கள்லாம் கொஞ்சம் உங்களை எண்ணங்கள் நீடிறவருக்குள்ளே அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி ஒரு விஷயத்திலும் உன்னால் மேன்மை பெறக்கூடிய மேன்மை நாளாக அமைகிறது. மீனராசினை பார்த்தா உங்களுக்கு உடைய உறவினர் வழியில் கொஞ்சம் ஆதரவு ஏற்பட போகுது. உங்களுக்கு கால்நடை பணியில் உள்ள அன்புகளுக்கு இந்த கால்நடையால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது, நல்ல அபிவிருத்தி கிடைக்க போகுது. கால்நடையால் உங்களுக்கு நண்பர்களுடன் சிறு பயணங்கள் சென்று வரக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் அனுகூலம் ஏற்படக்கூடிய இருக்கிறதால ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சந்தோஷமும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள்லாம் கிடைக்கிறது. அவங்களுடைய வரவுகள் கொஞ்சம் சுப செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள்லாம் பழுது பார்க்கக்கூடிய இருந்தால் பழுது பார்த்து கொள்ளக்கூடிய நாள். உங்களுக்கு வர்த்தக பணியில் நல்ல ஒரு லாபமும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த முழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே அமைகிறது. அனைத்து ராசிமும் நாள் நாளாகும் ஒரு வெற்றி நாள் ஆணைய வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.